ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. முதலமைச்சர் சொல்லி தான் விஜய் பேரில் இப்போ நாங்கள் போடலைன்னு சொன்னால், அப்போ காவல்துறை வந்து குற்றவாளி யார் பேரில் சந்தேகம் இருக்குன்னு பார்த்து எஃப்ஐஆரே போடுறது இல்லையா திமுக ஆட்சியில்? இப்போ அப்போ அடுத்த கேள்வி நமக்கு அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சார் மீது போட வேணான்னு சொன்னதும் ஸ்டாலின் தான் இருக்குமோ? ஸ்டாலின் யார் அது குற்றவாளின்னு சொல்கிறாரோ அவங்க பேரில் எஃப்ஐஆர், ஸ்டாலின் வந்து வேணான்னு சொன்னால் அவங்க பேரில் எஃப்ஐஆர் கிடையாது. இப்படின்னு ஏவாவேலு வந்து கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவர் முன்னால் ஓட்டிட்டு போனார். ஐயோ பின்னால் உட்காந்து வாழ்ந்தவங்க யாரோ செக்யூரிட்டியோ நண்பரோ யாரோ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதில் வந்து அது மது தான் சொல்லி போட்டு எல்லா இடத்துலையும் டெலீட் பண்ண சொல்லி வந்தது உண்மைதான். நம்ம என்ன சொல்கிறோம், அது ஏன் நம்ம மதுன்னு எடுத்துக்கணும்? நம்ம ஏங்க அவர் அப்போ தான் அங்கே கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்திருக்காரு. ஒரு கால் போயிட்டு வந்து அங்கே தீர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த தீர்த்தத்தை போகிற வழியில் அந்த டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிட்டு, நான் சொல்கிறது கோயில் தீர்த்தம், அபிஷேக தீர்த்தம் பண்ணுவோம் கொடுப்பாங்கல்ல நம்ம கோயிலில் போனால், அந்த தீர்த்தம் கூட இருக்கலாம்ல. பாதி பணம் லபக்கு பண்ணிட்டாங்கன்னா மீதி பணம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். என்னுடைய கணக்கில் காங்கிரஸில் வந்து எல்லாமே லபக்காக இருக்கணுமே, பாதி பணம் லபக்கு மிச்சம் வந்து செலவு பண்ணியிருக்காங்கங்கிறது மிக பேரதிர்ச்சி மிக்க தகவல். அநேகமாக அடுத்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் இதை சரி செய்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எனக்கு கிடைத்த அந்த விஜயுடைய சாணக்கியத்தனம் நான் சொன்னது என்னென்னா, ஏதோ அதிமுகலேருந்து தான் இந்த மாதிரி போட்டாங்க கேஸு இடைத்தேர்தலை நிறுத்துறதுக்காக. அவங்க இடைத்தேர்தலை நிறுத்தணுன்றதை விட இந்த 4 பேர் அந்த இடைத்தேர்தலில் தவேகா வேட்பாளராக நிற்கக்கூடாது, இடைத்தேர்தலே நடத்தக்கூடாதுன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? நமக்கு கிடைத்த ரகசிய தகவல், அதிமுகவில் சொல்லி இந்த கேஸை போட வச்சதே தவேகா தலைமை தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க. கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா சார்? பளிச்சுன்னு ஒரே நீல கலரில் வந்திருக்கீங்க. ஏன் சார் நீல கலர்னா பிடிக்காதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லா கலரும் நமக்கு வந்து காவி கலர் தான் நமக்கு பிடிக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நமக்கு கருப்பு காவியும் பிடிக்கும், கருப்பும் பிடிக்கும், பச்சையும் பிடிக்கும், எல்லா கலரும் நமக்கு பிடிக்கும். வெள்ளை கலர் உட்பட பிடிக்கும். ஆமாம், வெள்ளை கலரும் பிடிக்கும். ஆனால் நமக்கு வந்து கலர் வந்து நமக்கு ஒன்றும் வித்தியாசம் கலர் நீ ஆமாம் கலர்ல பேதங்கள் கிடையாது. அவங்க கலர்ல வந்து பேதங்கள் கிடையாது. ஆனால் கட்சிக்காரங்க வச்சிருக்காங்க, அவங்க ஒரு கலரை அவங்க சூஸ் பண்றாங்க. நம்மளா வந்து சூஸ் பண்றோம். இவங்களுக்கு பச்சை, இவங்களுக்கு நீலம், இவங்களுக்கு காவி நம்மளா சொன்னோம். அவங்கவுங்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்காக வந்து அந்த கலர் போட்டாலும், இப்போ நீல கலர் சட்டை போட்டால் அதுக்காக வந்து திருமாவளவன் கூட சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தமா? பச்சை கலர் சேர்ந்துட்டா முஸ்லீம் லீக்னு அர்த்தமா? இப்போ காவி கலர் பிஜேபி வர்றதுக்கு முன்னால் காவின்னு ஒரு கலரே இல்லையா? அப்படி பார்க்க போனால் நீங்கள் கூட தான் வருங்க, காவி கலரில் தான் சோஃபா வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் பிஜேபி நான் சொன்னால் ஒத்துப்பீங்களா? அது எப்படி? அது அப்படி நீங்கள் வந்து பிஜேபி வர காலத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ சோஃபா தலையில் கருப்பாக முடி இருக்குன்னு தீக்கான்னு சொல்லுவீங்க. முடி கருப்பாக இருக்குன்றதுனால தீக்கான்னு ஆயிடுமா? அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதனால் கலர் என்ன இருக்குது, கலரு நிறங்களில் ஏது பேதம். ஆமாம், ரைட்டு சார். முதல் கேள்வி போரூர்ல இருந்து சிவக்கொழுந்து கேட்கிறார். தாவேகா விசிகா இன்னும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை என்கிறாரே அண்ணன் திருமா. இப்படி தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுக்கிட்டு இருக்காரு. காத்தால ஒன்று சொல்கிறாரு, சாயந்தரம் ஒன்று சொல்கிறாரு. நமக்கு தான் அதான் ரெண்டாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஸ்டேட்மெண்ட் விட்டது வந்து அப்பப்போ அதான் சொல்கிறாரு, தாவேகா கூட்டணி உருவாகலை அப்படின்னா இன்னும் அங்கே தான் கூட்டணி இருக்குன்னா அதுதான் வந்து அவர் பேர் என்ன, நம்ம இப்போ கூட கைது பண்ணிட்டாங்களே முக்தாரோட சேர்ந்து இந்த ஒரு வழக்கில், திருச்சி சூர்யா சிவா. ஆமாம், அவர் வந்து சொன்னார், இது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணம் கடந்த உறவு. யார்? திருமாவளவனை திமுக கூட்டணியில் தொடர்ந்துக்கிட்டு, ஆனால் இங்கே ஆதரவு கொடுக்குறது, மந்திரி சபையில் கலந்துக்கிறதுங்கிறது இது கள்ளக்காதல் மாதிரின்னு சொன்னார். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, பேசுவார். இப்போ ஏதோ ஒரு பொம்பளை விஷயத்தில் பேச போக அது சிக்கலாகிடுச்சுன்னு வைங்க. என்னன்னா ஆனால் ஒன்று அவர் சொல்கிறத விடுங்க, இவர் வந்து தினம் திடீர்னு கூட்டணியில் இருக்காங்கிறாரு. திடீர்னு வந்து நாங்கள் இருந்தாலும் அந்த கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிற திமுக கூட்டணியில். இவருக்கு என்ன வந்து குழப்பமாக இருக்கா,
ரெண்டாவது இவருக்கு என்னன்னா இது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா இப்போ வந்து பனையூர் பாபுலாம் அங்கே போயிட்டாங்க, ஆமா திமுக போயிட்டாங்க. அப்போது திமுகவில் வந்து இவர் வந்து ஏற்கனவே கேட்டுக்கிட்டாராம், காங்கிரஸ்லேயும் எல்லா கட்சியிலையும் தாவேக்காலையும் கூப்பிட்டு விசிகலேருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்காதீங்கன்னு. அதெல்லாம் எந்த கட்சி கேட்பாங்க? எல்லாரும் வந்து வேறு கட்சியிலேருந்து ஆள் வரான்னா அதனால் புரோஜனம் இருக்கோ இல்லையோ, வெளியில் பப்ளிக்கில் காட்டுறதுக்கு பாரு அங்கேருந்து வந்துட்டா பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக சேர்த்துக்கு தான் சேர்த்துப்பாங்க. இல்லைங்க சேர்த்துக்காதீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாம் பரிதாபம்லாம் பார்த்து விட்ருவாங்களா? நீங்கள் அப்படியா இருந்தால் நீங்கள் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இவரே பனையூர் பாபு போகிறாரு, அடுத்தது ஆளூர் ஷானவாஸ் போகிறாரு, அவர் ரவிக்குமார் போகிறாரு, சிந்தனை செல்வன் போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போகிறது தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பேசுகிறாரு. இன்னும் தாவேகா கூட்டணி அமையவில்லை, அவங்க கூட்டணியில் அமையவில்லை. எப்போ அமையும்? மந்திரியாயே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. அவர் வன்னியரசு 20 நாள் இருக்குமே மந்திரியாகி, ஒரு மாதம் ஆக போகுது. கூட்டணியில் சேர்ந்து உங்களுக்கு மந்திரி சபை கொடுத்து அவர் மந்திரியாகி அங்கங்கே போய் அவர் சுவிசேஷ கூட்டம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. மொத்தம் மந்திரி பணியெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கார் அவர். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் கூட்டணியை வந்து நாங்கள் அந்த கூட்டணியை நாங்கள் சேரவில்லைன்னா 2031 சேர்ந்துருவீங்களா? இந்த ஆட்சி நடக்கும்போது ஆட்சிக்குள்ளே வந்துட்டீங்க, அதிகாரத்துலேயும் பங்கு வந்துருச்சு. இதுக்கப்புறமும் அண்ணன் திரும்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கார். நம்ம வந்து குழப்பம் என்னன்றது நமக்கு தெரியுது, ஆனால் அது நம்ம தீர்க்க முடியாது. அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக விருகம்பாக்கத்திலிருந்து ராஜசேகர் கேட்கிறார், கரூர் சம்பவத்தில் விஜய் மீது எஃப்ஐஆர் போடாமல் இருக்க சொன்னது தலைவர் ஸ்டாலின் தான் என்கிறாரே முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. அவருக்கு என்ன ஸ்டாலின் சார் பேரில் அவ்வளோ கடுப்புன்னு தெரியல. அப்போ முதலமைச்சர் சொல்லி தான் விஜய் பேரில் இப்போ நாங்கள் போடலைன்னு சொன்னால், அப்போ காவல்துறை வந்து குற்றவாளி யார் பேரில் சந்தேகம் இருக்குன்னு பார்த்து எஃப்ஐஆரே போடுறது இல்லையா திமுக ஆட்சியில்? நியாயமான கேள்வி தானே. ஒருத்தர் மேலே இப்போ ஆதவர்ஜுனா பேரில் போட்டிருக்கீங்க, இன்னும் யாரோ அந்த ஒரு 3 நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க, அங்கே லோக்கலில் கரூரில் இருந்த அந்த மாவட்ட இவர் அதெல்லாம் போட்டிருக்கீங்க. அவங்க பேரில் என்ன கவனக்குறைவுன்னோ நிர்வாக குறைவுன்னோ திறமை குறைவுன்னோ சொல்கிறீங்களோ அதே தானே விஜய் மீதும் இருக்கும். தாமதமாக வந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். காவல்துறையில் வந்து அங்கே போகாதேன்னு சொன்னால் ரொம்ப நெரிசல் அதிகமாகவும் போகாதீங்கன்னு சொன்னால் அது மீறி போனார். இதெல்லாம் வந்து உண்மையாக இல்லையாங்கிறது விசாரணை. ஆனால் அவர் மீது எஃப்ஐஆர் போட வேணான்னு ஸ்டாலின் தான் சொன்னாருன்னா அப்போ அடுத்த கேள்வி நமக்கு, அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சார் மீது போட வேணான்னு சொன்னதும் ஸ்டாலின் தான் இருக்குமோ? ஒரு எதிர்கட்சி இல்லை எதிரி கட்சி போட்டி கட்சியுடைய தலைவருக்கே அவர் சொன்னாருங்கும்போது தன்னுடைய கட்சியில் ஒரு முக்கியமான புள்ளி அந்த சார் யார் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ அவர் மேலே போட வேணான்னு சொன்னதும் அவர் தானோ அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லை? அப்போ வந்து குற்றவாளி யார் பேரில் சந்தேகம் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது, அதை விட்டுட்டு ஸ்டாலின் யார் அது குற்றவாளின்னு சொல்கிறாரோ அவங்க பேரில் எஃப்ஐஆர், ஸ்டாலின் வந்து வேணான்னு சொன்னால் அவங்க பேரில் எஃப்ஐஆர் கிடையாது. இப்படின்னு ஏவாவேலு வந்து கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இது அவர் தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை இப்போ ஏதோ ஒரு பேச்சு வருது, ஏவாவேலு ஏதோ அதிருப்தியில் இருக்காரு, அவர் கொஞ்சம் பேர் கூப்பிட்டுட்டு தாவேக்காவுக்கு போகிறாருன்னு. ஆமாம், போசே வேணுங்கிறாரு. போசே வேணுமா? என்ன சே அதான் அது கொடுக்கலன்றதுனால வந்து அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. அந்த கடுப்பில் இந்த ஆளை விட்டா இன்னும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், ஒரு பதவியை கொடுத்துட்டா வாங்கிட்டு உட்காந்துருவான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறாரா தெரியல. ஏவாவேலு எதையோ வேண்டும், அப்படிங்கிறது எதையோ வேண்டும் வேலு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், திமுக ஆட்சியை தொடர்ந்து தாவேகா ஆட்சியிலும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவது தாவேகாவிற்கு வாக்களித்த மக்களுக்கு பேரதிர்ச்சி தானே? ஆமாம், திமுகவில் அவ்வளோ பேசுனா, அதாவது அங்கேயே நிறையா நடந்தது. திமுகவில் இருக்கும்போது பொள்ளாச்சியில் அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்னு அவங்க சொன்னாலும் அதை வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த காவல்துறையில் அப்பா பையனை வந்து ஃபெலிக்ஸ் ஜெராக்ஸ் அது வந்து அது பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சி பூரா எல்லாம் யார் அந்த சார்லேருந்து பல இடத்துல நடந்துட்டு இருந்தது. அது டெத்து, விக்னேஷ் காலையில் இட்லி சாப்பிட்டதுனால வயிற்று வலி வந்து செத்து போயிட்டாருன்னு சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இவங்க வந்தப்புறம் நாங்கள் வந்து முதல் நாள் இருந்தே சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பாக இருப்போம் குட்டீஸ் எல்லாம் சொல்லி, இந்த குட்டீஸுக்கு தான் இப்போ வந்து ஆபத்தே. நீங்கள் வரிசையாக பாருங்கள், ஸ்ரீவைகுண்டத்தில் அன்னை சரவணன் டிவிகே எம்எல்ஏ 2 தாவேக்கா நிர்வாகி அவங்க ஃப்ரெண்டே பண்ணி அவர் லாட்ரி சீட்டில் அவர் ஏதோ வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிறாருன்னு சொல்லி
நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறாரு யாரோ ஒரு குடும்பத்துக்குன்றதுனால அவர் இது வரைக்கும் கைதும் பண்ணல, வழக்கம் போடல. அதுக்கப்புறம் ஓமலூரில் மணிகண்டன், இவங்கெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது தாவே காட்கள். ஆலந்தூரில் வேம்புலின் வீடு பூந்து பண்ணவர், பூந்தமல்லியில் ஏதோ ஒரு 7 வயது பெண்ணை ஒரு குழந்தை, அப்புறம் திருப்பூரில் ஊதியூர்னு ஒரு இடத்துல பார் உரிமையாளர் வந்து கடை சாத்தினதுக்கப்புறம் போய் ஏதோ பாட்டில் வேணும்னு கேட்டிருக்காங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால 4 பேர் கத்தி குத்துனவன் பூரா தாவே கால். அதை பூந்தமல்லியில் தான் சொன்னோம் சார், சுடுகாட்டு கூட்டு போய் பண்ணிட்டாங்கன்னு. திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் வகுப்பு இதை வந்து ஆட்டோவில் கூப்பிட்டு போய், ஆட்டோவில் ஏறி போயிருக்கு 7ஆம் வகுப்பு படிக்க பொண்ணு, ஏதோ பரீட்சைக்கு போச்சோ எங்கே போச்சோ, அது வந்து அவன் தாவே கால். அப்புறம் தாரமங்கலத்தில் ஒரு பெண்ணை மிருகத்தனமாக அடித்தது ஒரு தாவே கால். இப்படி உங்களுக்கு வந்து கும்மிடிப்பூண்டியில் அந்த 3 வயசு குழந்தை பெரிய அதிர்ச்சியாக முட்புதரில் தூக்கி வீசி எறிஞ்சது, அது தாவே காலில், அது யாரோ பீகாரி இளைஞன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பூரில் திருப்பூர் அருகில் போதையில் வந்து போலீஸையே வந்து மிரட்டி தாக்கியிருக்காங்க தாவேகா. நாங்கள் யார் தெரியுங்களா, தாவேகான்னு. அப்புறம் எங்கே ஒரு ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா வயசானவர், அவர் தாவேகாவான், போய் 3000 ரூபா பணம் கொடுத்து சரி ஒரே கலாட்டை. அப்புறம் ஊர் மக்கள்லாம் பிடிச்சிக்கிடுச்சு, ஏதோ விசாரிச்சுருக்காங்க. இப்படி சிங்கப்பெண் அடிப்படைங்கிறது வந்து மக்களுக்காக வேணுமோ இல்லையோ, அவங்களுக்கு பாவம் இது வரைக்கும் ஒரு லத்தி கூட கொடுக்கலையா. அவங்க செலவுலேயே 2400 ரூபா வசூல் பண்ணி அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க, லத்தி கூட வாங்கி கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாவட்டத்துலேயும் அந்த ரோட்டில் போகும்போது ஒரு 3 பேர் விரட்டிக்கு போகிறாங்க. அது பார்த்தாலே தெரியுது ரீல்ஸுன்னு. நீங்கள் எப்படி, அதாவதுங்க திடீர்னு ஒரு ரோட்டில் போகிறாங்க, ஒரு 3 பேர் வந்து அங்கே ஏதோ ஒரு பொம்பளைங்க கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க அந்த போலீஸ்காரங்க, அவனை பிடிக்க போவாங்க, அவன் ஓடுவான்னு வச்சுங்க, தப்பிச்சு ஓடலாம். ஆமாம், இந்த காலத்தில் வந்து ரவுடியெல்லாம் முதல்ல நின்று போலீஸ், அதுவும் பொம்பளை போலீஸாக இருந்தால் தாக்கிட்டு தான் போவான். இல்லை அதை மீறி அவன் ஓடுறான்னே வச்சுப்போம். அது யாருங்க பின்னாலேருந்து அவ்வளோ கரெக்டாக வந்து வீடியோ எடுக்கிறா? அந்த நேரத்தில் வந்து வீடியோகிராஃபர் எல்லாம் ரவுடி கூட்டு வந்தானா, இல்லை இந்த போலீஸ்காரங்க கூட்டு வந்தாங்களா? அப்போ அது ஃபுல்லாக வந்து எங்கே அவன் ஃபுல்லாக ஓடுற அந்த லாங் ஷாட் வரைக்கும் இந்த சினிமாவில் எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்த்துட்டே ஓடுறதெல்லாமும் ரீல்ஸில் வருது. அப்போ நல்லா தெரியுது இது செட்டப் பண்ணிங்க. இந்த செட்டப் ரீல்ஸை தவிர அவங்களுக்கு லத்தி கூட வாங்கி கொடுக்காம அவங்க வழக்கு பதிவு பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த அதிகாரமும் கொடுக்கல. புலன் விசாரணை பண்ணுற அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. மகளிர் போலீஸ் வழக்கமான போலீஸ் தான். அப்போ இவங்க போய் கொண்டு போய் விட்டா கூட அவங்க மதிப்பாங்க அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த போலீஸு, மகளிர் போலீஸு. இவங்க சும்மா போகிறவனெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து விட்டா யார் இது புலன் விசாரணை பண்ணி இவனை வழக்கு போட்டு கோர்ட்டில் கேஸு போட்டு கோர்ட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் அலையணும். எப்படி அவங்க ஒத்து போகும்? ஒரு சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து இவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும், புலன் விசாரணை பண்ணணும், வழக்கு போடுற அதிகாரம் கொடுக்கணும், எல்லாமே அதுக்கு ஒரு பிரிவு இருக்கணும். அந்த சிங்கப்படைக்குள்ளேயே ஒரு தனி பிரிவு, பேக் ஆஃபீஸ் மாதிரி. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன கேள்வி வந்துருச்சுன்னா, எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு, மற்றவங்க திமுக ஸ்டாலினே உதயநிதி பேசுகிறாரு. சிங்கப்பெண் படைப்பிரிவு வந்து முதல்ல வந்து தாவே கவர்னருக்கு தான் தேவை அப்படின்னு. அதனால் வந்து சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, சிங்கப்பெண் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, நமக்கு என்ன இப்போ நம்ம ஒரே வார்த்தை தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ தாங்க 2 டியூன் போட்டிருக்காங்க. அது என்ன ஆளப்போகிறான் தமிழன், அப்புறம் சிங்கப்பெண்ணு, இந்த 2ம் காவல்துறையில் வந்து டியூன் வாசித்தாங்க பேண்டு. இப்போ மற்ற அடுத்தது இன்னும் கில்லி படத்தில், தேரி படத்தில், மெர்சல் படத்தில் வர பாட்டுக்கெல்லாம் ஒரு காவல்துறையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நம்ம மியூசிக் பேண்டு வாசிக்கிறதுக்கு. அவங்க ஆமாம் பேண்டு பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரவுடியை பிடிக்கிறதுக்கு இந்த அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் இருக்கான். இப்போ ஏதோ தாவேகால மட்டும்தான் ரவுடி இருக்கான், தப்பு பண்ணுறவன் இருக்கான் நம்ம சொல்லலை, எல்லா கட்சியிலையும் இருக்கான். ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபோக்கஸ் அதிகமாகும். அப்போ காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னு கேள்வி கேட்டால், இருங்க ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளோ படம் இருக்குது, எவ்வளோ பாட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் அவங்க வந்து ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம அந்த மேட்டரை முடித்தோம். ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார், மங்களூரில் முதல்வர் விஜய் தானே கார் ஓட்டி செல்லும் வீடியோவில் அவர் கையருகில் மது கிளாஸ் ஒன்று இருப்பதும் புரோட்டோகால் காரணமாக இந்த வீடியோவை டெலிட் செய்யுமாறு தாவேகாவினரை கேட்டுக்கொள்வதும் தனிமனித ஒழுக்க கோரிக்கையின் கீழ் வருமா? தனி மனித ஒழுக்கம், எல்லாருக்கும் தனி மனித ஒழுக்கம்னு ஒரு கோரிக்கை வச்சார்ல. ஆமாம், மற்றவங்களுக்கு தானே வச்சார், இல்லைங்க எதிரில் உள்ளவங்களுக்குலாம் வச்சார், மக்கள் எல்லாருக்கும் வச்சார். நீங்கள் வந்து மக்கள்
மற்றவங்க எல்லாரையும் சாப்பிட்டியான்னு கேட்டதுனால நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு அது வந்து அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. மக்கள் வந்து பசியாக இருக்கக்கூடாது, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அது மாதிரி மக்கள்லாம் வந்து நீங்கள் வந்து தனி மனித ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிறார். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர உடனே அதில் வந்து குறுக்கா வந்து அந்த மாதிரிலாம் இடக்கு மடக்கா கேள்வி கேட்குறது தப்பு. அவர் கேட்கலாமா, அவர் மட்டும் இப்படி இருக்காரா அப்படி இருக்காரா, அங்கே வந்து திருமண விழா கூப்பிட்டு போனார், அப்புறம் யாரோ ஒரு நடிகருடைய தாயாருடைய மரணத்துக்கு யாரையோ கூப்பிட்டு போனார், அதெல்லாம் தனி மனித ஒழுக்கமா அப்படிலாம் கேட்கப்படாது, தவறு அது. அது அவருடைய தனி அப்போ ஒழுக்கம் இல்லை, அது தனி மனித உரிமை, அது உரிமையாக மாறிடுது, தனி மனித சுதந்திரம் அது. அதே மாதிரி காரில் ஓட்டு போகிறாரு இந்த வடிவேல் ராஜனுக்கு என்ன கொழுப்பு அவருக்கு? இவர் எப்பவுமே வம்பா கேள்வி கேட்குறாரு. இவர் வந்து அவர் முன்னால் ஓட்டிகிட்டு போனார், ஐயோ பின்னால் உட்காந்து வந்தவங்க யாரோ செக்யூரிட்டியோ நண்பரோ யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவன் சரியான கேனைனா இருப்பான் போல இருக்கு. எதை ஃபோட்டோ எடுக்கணும் எடுக்க வேணான்னு தெரிய வேணாமா? எடுக்கணும்னா நல்லா நிற்க வச்சு அவர் உட்கார வச்சுட்டு ஜம்முன்னு முன்னால் போய் எடுக்க வேண்டியதானே. அதில் வந்து அது மதுதான் சொல்லி போட்டு எல்லா இடத்துலையும் டெலீட் பண்ண சொல்லி வந்து உண்மைதான். நம்ம என்ன சொல்கிறோம், அது ஏன் நம்ம மதுன்னு எடுத்துக்கணும்? நம்ம ஏங்க அவர் அப்போ தாங்க கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், போகிறாரா போயிட்டு வந்திருக்காருன்னு. ஒரு கால் போயிட்டு வந்து அங்கே தீர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த தீர்த்தத்தை போகிற வழியில் அந்த டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிட்டு, நான் சொல்கிறது கோயில் தீர்த்தம், அபிஷேக தீர்த்தம் பண்ணுவோம் கொடுப்பாங்கல்ல கோயிலில் போனால், அந்த தீர்த்தம் கூட இருக்கலாம்ல. கப்பலையா? இல்லைங்க, அவங்க கொடுத்தது ஒரு கால் பாட்டில் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சோம்பில் கொடுத்துருக்கலாம். அதை வந்து போகிற வழியிலே நேரம் இல்லை அவருக்கு அப்படின்றதுனால அந்த கப்பலை ஊற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு போகலாம். பாசிட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்களே, நெகட்டிவாகவே திங்க் பண்ணி அவர் மது தான் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி, சரி ரைட்டு, அது ஃபோட்டோ எடுத்தவனாவது வந்து அது கவர் ஆகாமல் எடுக்க தெரியுது அவனுக்கு, இதுதான் அந்த அனுபவம் இல்லைன்ற சொல்கிறது. நம்ம வந்து பாருங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். அது கோவில் தீர்த்தம், கொல்லூர் மூகாம்பிகை கோவில் தீர்த்தம். நீங்கள் கோவில் தீர்த்தம்னு எடுத்துக்கங்க, நான் ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்னு எடுத்துக்கிறேன், எடுத்துக்கலாமே. என்னமோ சொல்றாங்க இந்த ஆப்பிள் ஜூஸ்லாம் இருக்கும்ல அதே கலர், அது மாதிரி அது டெட்ரா. ஆனால் ஒன்று அப்படி கேட்டோம்னா ஒன்று அடிச்சு ஏங்க அது டெட்ரா பேக்கில் வருங்க, அதில் வந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிக்கலாங்க, அது எதுக்கு இங்கே வந்து டம்ளரில் ஊற்றி கேள்வி கேட்பான். அதனால தான் நம்ம வந்து தீர்த்தமாகவும் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பூவுன்னு சொல்லலாம், ஆமா, புஷ்பம்னு சொல்லலாம், ஆமா, புஷ்பம்னு சொல்லலாம், மலர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்க. ஆமா, எப்படி வேணுமோ எடுத்துக்கிறீங்க, நீங்க வந்து உங்க சௌகரியத்துக்கு எடுத்துங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், ஐயா விஜய் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஏற்கனவே ஒரு தடவை செல்ஃபி எடுத்து ஒரு ஆள் வந்து நீ சிஎம்மோட பேசிட்டு இருக்கும்போது வேற ஏதோ பேசுறதெல்லாம் எடுத்து அமைச்சாரு, அது ஒரு சர்ச்சையாச்சு. ஒரு அஃபிஷியல் மீட்டிங்கில் இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கலாமான்னு. அது மாதிரி தயவு பண்ணி உங்கள் வண்டியில் வரவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட இருக்கிற நண்பர்கள், செக்யூரிட்டி, இவங்கள்ட்டலாம் அவங்களுடைய ஃபோன் நம்பரை, அதாவது செல்ஃபோனை கண்டதுக்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு பயன்படுத்த வேணாம். அப்படியே பயன்படுத்தினாலும் அதை வந்து நீங்கள் இதில் சோஷியல் மீடியாவில் ஏற்றுறதுக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே ரகசியமாக ஒரு கமிட்டி ஒன்று போடுங்க. ஐயா அது கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லையே. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து திரிசக்தியார் அடிக்கடி அவருடைய மூக்கை சொல்கிறார் அப்படி கமெண்ட்டில் எழுதுறான். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். ஏன்பா நான் என்ன ஏன் மூக்கு, அதான் சொல்கிறேன், என் மூக்கை தானே சொல்லிங்க, அது ஏன்டா வந்து இவ்வளோ பேர் அதுக்கு கமெண்ட் போடுறான், அதுக்கு 4 பேர் கமெண்ட் போடுறான். அது அடிக்கடி மூக்கை சொல்கிறார். அவன் எந்த ஊரில் இருக்கான், அந்த அவன் மூக்கை நம்ம சொல்லியில, எதில் இருக்கிற ஆள் மூக்கையும் நம்ம சொல்லியில, நம்ம மூக்கை நம்ம சொல்லிடுறோம். இல்லை இப்போ அப்படி ஒரு அந்த சோஷியல் மீடியா என்பது அப்படி ஆகிவிட்டது. அப்படி இருக்கும்போது இன்னும் கவனமாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சாரங்கன் கேட்கிறார், திமுக ஆட்சியின் டெண்டர் முறைகேடுகளை ஆய்வு செய்ய முதல்வர் விஜய் ரகசிய குழுக்களை அமைத்துள்ளாராமே. திமுக ஆட்சியில் உள்ள டெண்டர் முறைகேடுகளுக்கு ரகசிய, ஆமாம், இது எதுக்கு ரகசிய குழு? ஓப்பனாக பண்ணலான்றீங்களா? இது எல்லாருக்குமே தெரியுமே இந்த குழுவுடைய விவகாரம், நம்மளே சொல்லுவோமே, நமக்கே கேட்டால் நம்மளே எவ்வளோ வெளியே சொல்லியிருக்கோம். இதுக்கு எதுக்கு ஒரு ரகசிய குழு? இந்த அப்புறம் இவருடைய ரகசிய குழு வந்து திமுகவோட என்ன டச் வச்சிருக்குதுன்னா அதை வந்து வாட்ச் பண்ணதுக்கு இன்னொரு குழு வைக்கணும் அவர். இந்த ரகசிய குழு திமுகவை வாட்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அண்ணே உங்களை வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன், எப்படி செய்யலாம்? இது வந்து நான் என்ன சார் நீங்கள் பாட்டில் கற்பனையில் சொல்லிட்டீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ இந்த நம்ம மின் வாரியத்தில் இது காணாமல் போச்சுல ஹார்ட் டிஸ்க்கு, ஆமாம், அந்த மேட்டில் இப்படி தான் பேச்சு அடிபடுது. அது ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சு,
இந்த ஹார்ட் டிஸ்க்கு அப்புறம் வந்து யாரோ முதல்ல 16ன்னாங்க 20ன்னாங்க அப்புறம் 32 கண்டுபிடிச்சிட்டோம். 16 காணும் வந்து 32 ஏன் குட்டி போட்டுச்சு, அதை நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. குட்டி போட்டுச்சு அது. ஆமா. அது யாரோ 2 பேர் பிடிச்சிட்டாங்க அந்த கம்ப்யூட்டர் கம்பெனிலேருந்து. யாரோ ஏதோ கோபிநாதா யாரோ 2 பேர் பிடிச்சிட்டாங்க. அவன் ஏதோ 50,000 ரூபாய்க்கு யாருக்கோ பெங்களூரில் விற்றான். இதில் என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் செந்தில் பாலாஜி மொழியே ஆஜராகிட்டார். அவர் யாரும் கேட்கவே இல்லை. இது வந்து எப்படி காணாமல் போச்சு என்ன ஏது அப்படின்னு ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். சரி, அது ஏதோ விட்டார், தேவையில்லைன்னு பார்த்தா இப்போ வந்து சிடிஆர் நிர்மல்குமார், அதுதான் மின்துறை அமைச்சர், அது அந்த டேட்டாலாம் காணாமல் போச்சு. அதில் ஒன்றும் ரகசியமான தகவல்லாம் இல்லை. ரகசியமான தகவல் இல்லைன்னா சாதாரண இந்த என்ன சொல்கிறது, செகண்ட் ஹேண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போனால் 200 ரூபாய்க்கு கிடைக்கும், இல்லை 500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆமாம். அதை ஒருத்தன் 50 ரூபாய் வாங்குறான் பெங்களூர்லேருந்துன்னா எதுக்கு வாங்குறான்? இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போனால் 50,000 ரூபாய்க்கு அவனுக்கு வந்து 100 கிடைக்கும் ஹார்ட் டிஸ்க், ப்ளஸ் ரீஃபார்மேட் பண்ணது. புதுசு 4,000 ரூபான்னு நினைக்கிறேன் சுமார். அப்போது அதில் முக்கியமான தரவுகள் எதுவுமே இல்லைன்னா எதுக்காகயா ஒருத்தன் திருடுறான்? திருடி அதை 50,000 ரூபாய்க்கு அதை ஒருத்தன் விற்கிறான், ஒருத்தன் அதை வாங்குறான். அவனுக்கு பின்னால் யார் இருந்தான்? அதை வாங்கி அவன் என்ன பண்ணான்? இந்த கேள்வி வருது. இப்போ தான் செந்தில் பாலாஜி என்ன பண்ணார், வாண்டனா வந்து வண்டியில் மறுபடியும் ஏறார் 2வது தடவை. என்னன்னா காவல்துறையே சொல்லிவிட்டது என்ன, அதில் வந்து முக்கியமான ரகசியமான தரவுகள் எதுவுமே இல்லைன்னு. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை, காவல்துறை சொல்லிவிட்டதுன்னா. அப்போ இப்போது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அதில் என்ன அப்படியா இருந்தால் அது திருட்டு போக வேண்டிய அவசியமே என்ன? என்னையா வந்து அதை விட அந்த கம்ப்யூட்டர் திருடிட்டு போயிருக்கலாமே. ஆமாம், இதை விட அது விலை ஜாஸ்தி இல்லை, விலை ஜாஸ்தி இல்லை. அந்த பிசி அதே தூக்கிட்டு போயிருக்கலாமே. அட்லீஸ்ட் அது வந்து 1000-2000 போகும். புதுசு வேணால் 20-30 வேணால் வருமே தவிர, 20,000-30,000 வருமே தவிர, பழசு வந்து ஒரு 1000-2000 போகாதா? 200 ரூபாய்க்கு ஹார்ட் டிஸ்கை விட அது கம்ப்யூட்டர் கம்பெனிலேருந்து, சார் இது ரிப்பேர் சார், நாங்கள் அதை எடுத்துகிட்டு போனோம் சார், நான் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அது கூட இல்லாமல் ஹார்ட் டிஸ்கை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான்னா இந்த மாதிரி அந்த ரகசிய குழு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம சொல்லுது. புரியுதுங்களா? இவர் விஜய் ஒரு ரகசிய குழு வைக்க போக அது இந்த மாதிரி ஆயிடும். அந்த குழு அவங்களுக்குள்ள கூடி கும்மி அடிச்சிட, பார்க்க வேண்டியவர்களை பார்த்து அந்த குழு கும்மி அடிச்சிட போதே அப்படிங்கிறது நம்ம கவலை. பார்த்துங்க. அடுத்ததாக குன்றத்தூர்ல இருந்து லட்சுமி மனோலன் கேட்கிறார், மதுராந்தகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணைவு விழாவில் அமைச்சர்கள் பேசும்போது அரங்கம் முற்றிலும் காலியாக உள்ளதே, காரணம் என்ன? இல்லை, இது 2 விஷயங்க. ஆதவர்ஜுனாலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அமைச்சர், இன்னும் யாரோ அமைச்சர்லாம் பேசுகிறாங்க. முக்கால்வாசி காலியாக இருக்குது. அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு போகிறாங்க. இது வந்து இப்போ தான் நடக்குதுன்னு நம்ம வந்து சொல்ல. திமுக காலத்தில் கூட உதயநிதி அவர்கள் பேசும்போது, மூத்த அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் பேசும்போது கூட அங்கங்கே வந்து தேர்தலுக்கு முன்னால் சொல்கிறோம், அவங்க ஆட்சி காலத்தில் கூட்டம்லாம் காலியாக இருந்துச்சு, சேர்லாம் காலியாக இருந்துச்சு, பேசும்போதே எந்திரிச்சு போனால். அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ரம்மி விளையாடிட்டு இருந்தான் இந்த பக்கம். ஆமாம். ஸோ அப்போ ஜனங்களுக்கு வந்து இந்த அரசியல் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே போர் அடிச்சு போச்சு, வெறுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லை. முன்னாலெல்லாம் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ கூட திமுக அதிமுக அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. தாவேகால திருவொற்றியூரில் சென்னையில் ஒரு இணைவு விழா, இதே மதுராந்தகத்துலேயும் அது பேர் வந்து மாற்றுக் கட்சியினர் இணைவு விழா. இதே மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்து திருவொற்றியூரில் ஒரு இணைவு விழா. இந்த இணைவு விழாவில் 1000 பேர் மாறுறாங்க மாற்றுக் கட்சியிலேருந்து. மாற்றுக் கட்சின்னா என்னவாக இருக்க முடியும்? திமுகவாக இருக்கும், அதிமுகவாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது சின்ன கட்சிகளாக இருக்கும். இந்த கட்சியார் தான் அங்கேருந்து மாறி தாவேக்காக வர்றாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பெண்கள் அதுவும் அதிகமாக, அவங்களுக்கெல்லாம் முன்னாலேயே டோக்கன் கட்சியில் இணையறதுக்கான இல்லை. அந்த டோக்கன் வந்து அந்த இணைவு விழா முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு புடவை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா மொத்த புடவை எவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்களோ அதை விட டோக்கன் அதிகமாக கொடுத்துட்டாங்க. எதில் தான் அனுபவமின்மைங்கிறது இல்லைன்னு தெரியல. டோக்கனை அதிகமாக கொடுத்துட்டா கடைசியில் வந்து டோக்கனை வந்து கொடுத்தா புடவை இல்லை, தீர்ந்து போச்சுங்கிறான். இல்லை ஒரு கால் 1000 பேர் இணையிறாங்கன்னு சொல்லி 1000 வாங்கிட்டு யாராவது ஒரு நிர்வாகி ஒரு 200 புடவை அந்த பக்கம் ஒதுக்கிட்டாரான்னு தெரியல. அங்கே ஒரே தள்ளுமொழி கலாட்டா. ஆமாம். இப்படி வந்து அது அப்போது ஒரு இணைவு விழாவுக்கு வந்து ஆளை கூப்பிடணுன்னா கூட புடவை வாங்கி கொடுக்கணும். இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? திடீர்னு தமிழ்நாட்டில் யுவசக்தி, இளைஞர் சக்தி அப்படியே புறப்பட்டு விட்டது, ஜென்சி. அதே ஜென்சி தான் அந்த புடவைக்கு நிற்குது.
அது கூட ஜென்சியாக இருந்தால் புடவையே கட்ட மாட்டாங்க. இல்லை தப்பாக நினைக்காதீங்க, சுடிதார் போடுவாங்க. நான் ஏதோ சொல்ல போக அது ஏதோ வம்பாயிர போகுது. புடவையே கட்ட மாட்டாங்கன்னு சொல்லுது. இந்த அந்த காலத்து புடவை அப்படி சம்பிரதாயன்றதெல்லாம் விட்டுட்டு சுடிதார் போடுவாங்க, ஜீன்ஸ் போடுவாங்க. ஆனால் வந்து நிற்கிறாங்க. இது ஜென்சி கட்சி, இளைஞர்கள் கட்சின்னா வந்தவங்க வந்து வயசானவங்க வரக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, கட்சி மாறுறதுக்குன்னு வராங்க. ரெண்டாவது இன்னொரு 1000 பேர் கட்சி மாறுறாங்கன்னா உண்மையிலேயே அவங்க வேறு ஏதாவது ஒரு கட்சியில் இருக்காங்களான்னாவது வெரிஃபை பண்ணுறாங்களா? இல்லை சும்மா வந்து ஏங்க 1000 பேர் கட்சி மாறுற விழா வாங்க புடவை வந்தால் டோக்கனு 1000 பேர் வருவாங்க. அவங்க எந்த கட்சியில் இது வரைக்கும் உண்மையிலேயே எந்த கட்சியிலுமே இல்லாதவங்க கூட இருப்பாங்க. அப்போ இந்த விளம்பர அரசியல் வந்து திராவிட கட்சிகள் தான் செஞ்சதுன்னு சொல்லி ஒரு மாற்றமும் வந்து அதையே தான் இவங்களும் செய்கிறாங்க. அதே புடவை கொடுக்குறாங்க, அதே 200 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு இதெல்லாம் வெறுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். புடவையை கொடுத்தா வாங்கிட்டு போகிறான், 1 மணி நேரம் உட்காந்து அந்த பேச்சை கேளுன்னா அவனுக்கு கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை. வந்தோமா ஏதோ சுண்டலை வாங்கணுமா கிளம்பணுமா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறீங்களா, 200 ரூபா கொடுக்குறீங்களா கொடுங்க, புடவை கொடுக்குறீங்களா கொடுங்க, நாங்கள் பாட்டில் போயிட்டே இருக்கோம். இந்த உட்காந்து இந்த தொணை நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க முடியாதுங்கிற அளவு எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக வந்துடுச்சு. அரசியல் என்றால் அப்படி ஒரு அலுப்பு தட்டி விட்டது என்பது தான் இதை காண்பிக்கிறது. அடுத்ததாக குடியாத்தத்திலிருந்து குலாம் தங்கதீர் கேட்கிறார், போதைப் பொருள் புழக்கம் பெரும் சவாலாக இருக்கிறது என்கிறாரு அமைச்சர் செங்கோட்டையன். ஏங்க இவங்க தானேங்க 3 மாதத்தில் ஒழிப்பேன்னு சொல்லி ஏதோ போதை தடுப்பு பிரிவுன்னு சொல்லி முத நாளே அந்த 3 கைத்தில் ஒன்று போட்டார். ஆமாம், கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்காது ஆட்சிக்கு வந்து, 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த போதை தடுப்பு பிரிவு ஒன்றும் வந்ததா தெரியல. சிங்கப்பெண் பிரிவே வந்து இப்போ தான் யூனிஃபார்ம் தைச்சிருக்காங்க, இன்னும் லத்தி வாங்குறதுக்கு இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்னும் கிடைக்கல. ஆனால் ரீல்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாவட்டமாக. அது போதை தடுப்பு பிரிவு இனிமேல் எப்போ வந்து 3 மாதத்தில் வந்து நாங்கள் எல்லாம் தடுத்துருவோம்னு சொன்னீங்க. அப்போ போதையில் வந்து தாவேகா நிர்வாகிகள் போதையில் போய் அங்கங்கே உள்ள பூந்து அடிக்கிறதே வந்து தடுக்க முடியல. அப்புறம் நீங்கள் பொதுமக்கள் போதை புழக்கத்தை கம்மி பண்ணி பொதுமக்களுக்கு கம்மி பண்ணி தாவேகாக்குள்ளேயே உங்களால் வந்து அந்த புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. நீங்கள் வந்து 3 மாதத்தில் பில்டப் கொடுத்தீங்க. இவர் இப்போ வந்து அது ஒரு சவாலாக உள்ளது. இது இப்போ தான் தெரியுதா? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் அது சவாலாக இருக்குங்கிறது தெரியலையா? அதுவும் அவங்களுக்கெல்லாம் தெரியலன்னா கூட அவங்களாம் கட்சி அரசியலுக்கு புதுசு. 9 டைம் எம்எல்ஏவாக இருந்தவர் இவர், தெரியாது. ஆமாம், அதான் இப்போ வரதுக்கு முன்னால் ஒரு பேச்சு, வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சுங்கிறது அரசியல்வாதினால எல்லாம் அப்படித்தான், எல்லாம் அப்படிதான். அதனால் வந்து அதுலேயும் இவர் 9 டைம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அனுபவம், அந்த அனுபவத்தில் இந்த வழக்கமாக மாற்றி பேசுகிறாரு, அவ்வளோதான். அடுத்ததாக எண்ணூரிலிருந்து சாமிக்கண்ணு கேட்கிறார், 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒதுக்கிய தொகுதியில் பாதி பணம் லபக் ஆகிவிட்டதாக கள ஆய்வு கூறுகிறதாமே. அதான் சார் லபக்குன்னா சாப்பிட்டாங்க, லபக்கு. இது வந்து பெரிய அதிர்ச்சியான நியூஸாக இருக்குது. எனக்கு உடம்புலாம் விடன்னு ஆடுது. பாதி பணம் லபக்கு பண்ணிட்டாங்கன்னா மீதி பணம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். என்னுடைய கணக்கில் காங்கிரஸில் வந்து எல்லாமே லபக்காக இருக்கணுமே, பாதி பணம் லபக்கு மிச்சம் வந்து செலவு பண்ணியிருக்காங்கங்கிறது மிக பேரதிர்ச்சி மிக்க தகவல். அநேகமாக அடுத்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் இதை சரி செய்து கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எப்படி முழுதையும் லபக் பண்ணுற மாதிரியா? ஆமாம், எதுக்கு ஏங்க காங்கிரஸில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பணம் வருது. இல்லைன்னா வந்து சத்தியமூர்த்தி பவனில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போடுவாங்க, சமோசா கொடுப்பாங்க, சாப்பிட்டு சண்டை போட்டு வந்துடுவாங்க. வேற ஒன்றும் பண வருமானத்துக்கு வழி இல்லை. எப்போவாவது ஒரு தடவை வருது. இப்போ பாதி பணத்தை லபக் பண்ணியிருக்காங்கன்னா மீதி பாதி கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்க. கண்டிக்கத்தக்கது. அடுத்த தேர்தலில் காங்கிரஸ்காரர் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம், இதை நாங்கள் சரி செய்து விடுவோம். ரைட்டு சார், முழு லபக். ஆமாம், ஓகே. அடுத்ததாக சேத்தியாத்தோப்பிலிருந்து வேல்முருகன் கேட்கிறார், ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தேர்தலுக்கு பின் சத்தமே இல்லையே, எப்படி வரும்? ஆமாங்க, 1 மாதமாக ஒரு படம் கூட பாருங்கள். முன்னாலெல்லாம் எல்லாரும் வந்து ரெட் ஜெயண்ட் வாசலில் நின்னாங்க. ஐயா எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ஐயா நாங்கள் படத்தை தயாரிச்சிட்டோம், நீங்கள் வந்து தயாரிப்பாளர்னு பேரை போட்டுக்கிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னு வாசலில் கியூ நின்னாங்க. இப்போ அந்த கம்பெனி வாசலில் காணும். ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர், ஒரு 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள ஒரு பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு ரெட் ஜெயண்ட்டுக்கு அவர் வந்து தலைமை நிர்வாகியாக வந்தார். ஐயா தம்பி இன்பநிதி. அவர் பாருங்கள், அந்த 3 வருஷத்தில் உழைச்சி அந்த ரெட் ஜெயண்ட் எப்படி மேலே கொண்டு வந்து ஒரு தலைமை நிர்வாகி ஆகி அவ்வளோலாம் பண்ணார். இப்போ இன்பநிதி துன்பநிதி ஆகிட்டார் பாவம். ஏன்னா வாசல்லாம் யாருமே வரல. இப்போ 1 மாதத்தில் தமிழ்நாட்டில் சினிமாவே வரலையான்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நிறைய படங்கள் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 2 படம் ஒரு நல்லா ஓடி இருக்கு. நான் கூட ஒரு படம் பிளாஸ்ட்னு ஒரு படம் பார்த்தேன்.
ஏதோ ஒரு படம் அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ ஓடிடியில் பார்த்து நல்லா இருந்தது, அதனால விறுவிறுப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. நினச்சேன் தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து அந்த சிறு படங்களில் ஒரு நல்லா இருக்கக்கூடிய படங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. சும்மா எப்போ பாரு வந்து அந்த பெரிய மாஸ் படம் அந்த மாஸ் ஹீரோக்களே வச்சு எடுக்கிறத விட அந்த சின்ன சின்ன படங்கள், அந்த மலையாள படங்கள் மாதிரி இது ஹிட்டாகிறது வந்து அந்த அந்த சினிமா துறைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதை நம்பி இன்னும் 10 தயாரிப்பாளர் வருவான். எல்லாரும் அந்த 500 கோடியில் போட்டு வரணும்னா அது வெறும் பினாமி தான் வரும், சுனாமியாக வரும் பினாமி. அது இல்லாமல் ஒரிஜினல் தயாரிப்பாளர் எது வருவான், ஏதோ ஒரு பட்ஜெட் படம், ஒரு சிறு அல்லது மீடியம் பட்ஜெட் போட்டு வருவான். அப்படி வந்து அவர்கள் நிறைய வந்து படங்கள் வந்தால்தான் அது வந்து திரைப்படத்துறை ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தம். ஆமாம், அது மாதிரி அது எனக்கு தெரிஞ்சு போன மாதத்தில் ஒரு மாதம் 1.5 மாதம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்த படத்தில் நான் பார்த்து ஒரு 2 படம் வந்து பரவாயில்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. மிச்சம் இன்னும் 4 படம் ஏதோ வந்திருக்கு சுமாராக ஓடின படம். ஆனால் இது எதுவுமே ரெட் ஜெயண்ட் தேவையில்லாமையே வந்து வந்திருக்கு. சிலது நல்லா தரம் நல்லா இருந்தால் ஓடி இருக்கு, தரம் சுமாராக இருந்தால் சுமாராக போயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், எவ்வளோ நாள் வந்து அடக்குமுறை தான் இருந்துச்சு, ஆதிக்கம் தான் செலுத்திருந்தாங்க. இப்போ ரெட் ஜெயண்ட்டுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக இனிமேல் வேறு ஏதாவது ரெட்டுன்னு அந்த ஜெயண்ட்டுன்னா பூதம், பூதம் வந்து இப்போ வந்து குட்டிச்சாத்தான் ஆகிடுச்சு போல இருக்கு. அவ்வளோதான். ஆமாம், ஜெயண்ட்டுன்றது இப்போ இனிமேல் ரெட்டு குட்டிச்சாத்தான்னு மாற்றிக்க வேண்டியதுதான். அடுத்ததாக பெரம்பலூர்லேருந்து பழனிமுத்து கேட்கிறார், அடுத்த 50 வருஷத்துக்கு தாவேகா ஆட்சி தான், டிஎம்கே அடிச்சு தூக்கப்படும் என்கிறாரே ஐயுஎம்எல் அமைச்சர் ஷாஜகான். தாவேகாரங்க அப்படி சொல்லலை. அடுத்த 50 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர். அதுக்கப்புறம் திமுக அடித்து தூக்கப்படுமா? அடிச்சு தூக்குவாங்களா? அங்கே தாயா நின்று நீ வந்து ஜெயிச்சிருக்கிற, அந்த கூட்டணியில் நின்று தானே ஜெயிச்சிருக்கிற. ஏதோ கொஞ்சமாவது நன்றியாக இருக்கலாமே. நீ வந்து ஒன்றும் அவங்கள பாராட்ட கூட வேணாம், போட்டு இப்படி போட்டு தள்ளாமல் இருக்கலாமே. திமுக அடித்து தூக்கப்படும்னா 1 மாதம் முன்னால் அது தெரியலையா, இல்லை 1.5 மாதம் முன்னால் அது தெரியலையா? திமுக அடித்து தூக்கப்படும், தூக்கப்பட வேண்டிய கட்சின்னு அப்போ தெரியலையா? அவர் ஏதோ வெயிட்டாக வாங்கிட்டாரு. தகவல் அவருக்கு ஏதோ வெயிட்டாக வந்துடுச்சு. நம்ம தகவலை பற்றி சொல்கிறோம். அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து கெத்தாக வந்து சொல்கிறாரு. நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான், வந்துட்டாங்க. ஆக எல்லாமே அரசியலில் வந்து எங்கே ஆதாயமோ அங்கே அன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட எனக்கு இப்போல்லாம் சொல்லும்போது ஒருத்தரையும் நினைப்புக்கு வந்து நான் தினமும் நினைக்கக்கூடிய ஒரு இதில் யாருன்னா அண்ணன் டிஆர் பாலு தான். அரசியல்வாதினாலே சூடு சொரண மானம் வெக்கம் ஆனம் எதுவுமே ரோஷம் எதுவுமே இருக்கக்கூடாது, இருக்காது சொன்னார் பாருங்க. அதுதான் அடிக்கடி ஞாபகம் வரார். இதை பாருங்க, ஷாஜகான் வந்து 1 மாதம் முன்னால் எப்படி பேசிகிட்டு இருந்து பாரு, தேர்தலுக்கு முன்னால். இப்போ வந்து அடித்து தூக்கி க்ளோஸ் பண்ணிடுவோம் திமுகவை அப்படின்னு பேசுகிறாரு. யாரு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச கட்சி இது. ஆமாம், உங்களை நிற்க வச்சு உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு பணம் கொடுத்து ஓட்டு கேட்டு அவங்க முதுகில் ஏறி உட்காந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து அவங்க வந்து அவர்கள் வந்து சுத்தமானவர்கள் புனித அதான் சொல்லலை. வாங்கின காசுக்கு கொஞ்சம் நன்றியாவது இருக்கணுமே. இந்த வன்னியரசு பேசினார்ல, நாங்கள் திமுக நான் என்ன ஆண்டி ஒன்றா தான் இருப்பேன், ஏன்னா அவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க என்னையா பாராட்டணும். நான் ஜெயிச்சது திமுக ஓட்டில் தான் வந்து ஜெயித்தேன் அப்படிங்கிறதுனால நான் நன்றி உணர்வோடு இருப்பேன். அட்லீஸ்ட் அது கட்டிசிக்காக சொல்ற வாய் வார்த்தையாக சொல்கிறாரா உளமானதை சொல்கிறாராங்கிறத தாண்டி சொல்கிறாரு. அது வரைக்கும் பெரிய விஷயம். இந்த ஷாஜகான் ஒரேடியாக வந்து திமுக அடித்து தூக்கிடுவோம் 50 வருஷத்துக்கு விஜய் தான். ஆனால் ஒன்று அவருக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறோம் நம்ம ஷாஜகானுக்கு. அமைச்சர் அண்ணன் ஷாஜகான், அண்ணன் தம்பி, சரி ரைட்டு பரவாயில்ல. 50 வருஷத்துக்குன்னா அவர் விஜய் எல்லாரும் வெளியில் எனக்கு கேள்விப்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்தா பிரதமர் ஆகணும்னு ஒரு இந்த ரூட் ஜெகதீஷ் மூலமாக மறுபடியும் ரூட் போட்டுக்கிட்டு இருக்காராம். அவருடைய பேச்சுக்கள்லாம் அந்த பஞ்சு டயலாக் பேச்சுக்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹிந்தியில், அப்புறம் ஒரியாவில், அப்புறம் பெங்காலி, மராட்டி, வட இந்திய மொழிகள் உட்பட மற்ற தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் மொழிபெயர்த்து அங்கங்கே பரப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போலேருந்தே வேலை பார்க்குறாங்க. எப்பவுமே சைலண்ட்டாக அப்படி தானே வேலை பார்த்தாங்க. சைலண்ட்டாக வேலை பார்த்து தானே திமுக அதிமுக 2 பேரையும் அடித்து எதிர்பாராமல் வந்தாங்க. அது மாதிரி பிரதமர் ஆகணும்னு விஜய் விருப்பப்படுறாரா? நமக்கு வந்து சந்தோஷம்தான். ஒரு தமிழர் வந்து பிரதமரானால் நமக்கு ஒரு அது ஒரு இயல்பாகவே ஒரு சந்தோஷம். வேட்டி கட்டிய தமிழர்னு வர இப்பெல்லாம் சொல்ல முடியல, கோட்டு போட்ட தமிழர்
அவ்வளோதான். முன்னாலாம் சொல்லுவோம் வேட்டி கட்டி தமிழர், வேட்டி கட்டி தமிழர்னு. இப்போ யாரும் வேட்டி கட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கோட்டு தான் போடுறாங்க. சரி ரைட்டு, கோட்டு போட்ட தமிழாக இருந்தாலும் தமிழர் தானே. ஆனாலும் வந்து நீங்கள் அதுக்கு மேலே வந்து அவர் அந்த ஊர்லேருந்து வந்தாரா, அவங்க அப்பா எந்த ஊர், அம்மா எந்த ஊர், இந்த ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழர், அவ்வளோதான். ஆனாலும் வந்து ஒரு தமிழர் பிரதமர் ஆகிறாரு அப்படின்னா நம்ம சந்தோஷம்தான். நீங்கள் பாட்டில் ஷாஜகான் தம்பி நீங்கள் 50 வருஷம் சிஎம்மாகவே இருக்கணும்னு அப்போ எப்போ பிரதமர் ஆகுது? அட்லீஸ்ட் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே பிரதமர் ஆக வேணுமா இல்லையா? ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? அப்போது ஷாஜகானுடன் நான் கருத்து மாறுபடுகிறேன். அவர் வந்து இன்னொரு 5-10 வருஷத்தில் பிரதமர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். 50 வருஷத்துக்கு சிஎம்மாகவே இருக்கணும்னா அவருடைய பிரதமர் கனவில் நீங்கள் ஏன் குறுக்கிடுகிறீர்கள் என்ற கேள்வியை நான் கேட்டு வன்மையாக கண்டித்து நிறைவு செய்வோம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு. அதாவது விஜய்க்கு வந்து நிறைய அரசியல் முதிர்வு இன்னும் வரணும், அனுபவம் வரணும். சிலதெல்லாம் அவருக்கு அப்படி தெரியல. பொதுவான ஒரு நம்மளே கூட பேசியிருக்கோம், பொதுவான ஒரு இது இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக ஒன்று இப்போது ஒரு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சாணக்கியத்தனமான ஒரு விஷயம். இது வரைக்கும் திமுகலாம் வந்து தூக்கி சாப்பிடக்கூடிய, காங்கிரஸ் பிஜேபிலாம் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒன்று பண்ணார். என்னன்னா இந்த இடைத்தேர்தல் எடுத்து பாருங்க. இந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்க, இசகி சுப்பையா, மரகதம் குமாரவேலு, இவங்கெல்லாம் வந்தவுடனே அவங்களுக்கு வந்து ஏதோ கொடுப்பாங்க, இடைத்தேர்தலை மறுபடியும் நிற்க வச்சு ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து அவங்க நிற்க போகிறதில்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறதில்லன்னு ஒரு பேச்சு வருது. அது அந்த 5 திருச்சி கிழக்கும் சேர்த்து. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டால் பின்னால் காங்கிரஸை வேணா கழட்டி விட்டுடலாம். காங்கிரஸை வச்சுக்கிட்டா மத்திய பாஜக வந்து நிதியெல்லாம் ஒதுக்காது. காங்கிரஸ் பாஜகவுக்குள்ள அந்த தேசிய அளவில் உள்ள அந்த அவங்களுடைய அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி, கசப்புணர்ச்சி அதெல்லாம் தாண்டி நீங்கள் மத்திய பாஜகட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு இணக்கமாக போனால் தான் மத்திய அரசோடு, அப்படின்னா மத்திய பாஜக தானே. அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் எதாவது நிதி கொடுப்பாங்க, அதை வச்சு தான் ஓட்ட முடியும். கஜானா காலியாக இருக்குது. அப்புறம் போய் பார்த்துட்டு வந்துட்டார். அது பேசி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் வருது. அப்படின்னா நான் சொன்னேன், முரசொலியில் கண்ணாமுன்னான்னு ராகுல் காந்தியை வந்து திமுகவில் திட்டியிருந்தாங்க. கட்ட புத்தியாளர், ரெட்டை நாக்குடையவர், பச்சோந்தின்லாம். ஆனாலும் அவர் வந்து இந்தியா என்ற கோட்பாட்டிற்கு பின்னால் திமுக எதிர்கட்சிகளோடு துணை நிற்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுங்கிறார். அப்படின்னா அங்கே விரட்டி விட்டுருவாங்களோ தாவேகால, திருப்பி நம்ம திமுகவுக்கு போனோமோன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கா மாதிரி தெரியுது. முரசொலியில் இவ்வளோ திட்டினதுக்கப்புறமும் அவர் ரோஷம் வரலன்னா, ஒன்றும் ரோஷம் வரல அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஏதோ காரணமாக ஒரு மைண்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இந்த சூழ்நிலை இருக்குது. இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறமா இது காங்கிரஸை கழட்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் தாவேகாலாம் நிற்க வச்சுட்டா, அதாவது ஒரிஜினல் தாவேகாவே சேர்ந்தவர்கள் விஜயோடைய முகத்தை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. ஜனங்க வேட்பாளரை பார்த்து போடலையே, அப்படி போடலையே இந்த தடவை விஜய் முகத்தை பார்த்து போட்டுருவாங்க. அப்போ நமக்கு நம்பரும் ஏறிடுது. காங்கிரஸுக்கு பதிலாக தாவேகாவுடைய நம்பரே ஏறிடுது. இப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது இப்போ ஒன்றும் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சபாநாயகர் வந்து இந்த 25 பேர் வந்தவாறு 21 பேர் வந்து திருப்பி எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டார். அதை ஏற்றுக்கிட்டார். இந்த 4 பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அதிமுக சார்பில் நேற்று ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இந்த 4 பேருக்கும் இந்த இடத்துல இடைத்தேர்தல், இவங்க அதாவது அதிமுகலேருந்து விலகி போன இந்த மரகதம் குமாரவேல், பெருந்துரை ஜெயக்குமார், இவர் இசகி சுப்பையா, இந்த 4 பேரும் இதே இடைத்தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் இடைத்தேர்தலை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா வந்து அவர்கள் கட்சித்தாவல் தடை சட்டம், அவர் சபாநாயகர் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்ளை ஆகுமா ஆவாதான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது தவறு அப்படின்னு சொல்லி நேற்று கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் வந்து எப்படி போகுதுன்னா, அது கோர்ட்டில் வந்து அது முடிவாகிறதுக்கு அது ஒரு நாள்லாம் முடிவாகாது, இது தடிக்கும். ஆமாம், 2016 அப்பாவை வெற்றி பெற்றதே இப்போ தானே 80 அந்த 2011 சைதை துரைசாமி போட்ட கேஸு அதுவே என்ன வரல, அது 11 இன்னும் வரல. நீங்கள் அப்புறம் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆச்சு இப்போ இது போட்டாங்க, எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியாது. அப்போ இந்த இடைத்தேர்தல் இவங்களுக்கு கொடுத்தால் இந்த இடைத்தேர்தல் நிறுத்தப்படலாம். இடைத்தேர்தல் தாமதப்பட்டால் தாவேகா வந்து நிலையான ஆட்சி என்பது இந்த கைத்தில் தொங்கிட்டு இருக்கா மாதிரியே இருக்கும். நிலையான ஆட்சி என்பது நடக்காது.
எனக்கு கிடைத்த அந்த விஜயுடைய சாணக்கியத்தனம் நான் சொன்னது என்னென்னா, ஏதோ அதிமுகலேருந்து தான் இந்த மாதிரி போட்டாங்க கேஸு இடைத்தேர்தலை நிறுத்துறதுக்காக. அவங்க இடைத்தேர்தலை நிறுத்தணுன்றதை விட இந்த 4 பேர் அந்த இடைத்தேர்தலில் தவேகா வேட்பாளராக நிற்கக்கூடாது, இடைத்தேர்தலே நடத்தக்கூடாதுன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. ஆமாம். நமக்கு கிடைத்த ரகசிய தகவல், அதிமுகவில் சொல்லி இந்த கேஸை போட வச்சதே தவேகா தலைமை தான். எப்படி இருக்கு? அந்த 4 பேர் நல்லா இருந்தான் என்ன, அவன் அரசியல் நாசமாக போனான், நமக்கு என்ன? நம்பி வந்தான், நம்மளை நம்பி இருக்கிறவனை அதை பார்ப்போம். எங்கிருந்தோ நம்பி வந்தான், அவனை வந்து நட்டாத்தில் விடுறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை, என்னமோ பண்ணிட்டு போகிறான். இப்போ இவங்க 4 பேருக்கு வந்து ஏன்னா அங்கே ஆல்ரெடி நம்ம அந்த சிக்கல் பேசியிருக்கோம். இவங்க உள்ளே வந்து தேர்தலில் நிற்கிறாங்க, இடைத்தேர்தலில் நிற்கிறாங்கன்னா ஏற்கனவே தோற்று போன தவேகா வேட்பாளர் என்ன பண்ணுவான்? இவங்களுக்கு வேலை பார்ப்பானா? அவன் வேலை பார்க்க மாட்டான். நம்மளை தோக்கடிச்சவனுக்கு போய் நம்மளை வேலை பார்க்க சொல்கிறாங்களேன்னு அவனே கவுத்துருவான். இந்த சூழ்நிலையில் இங்கிருந்து யாரோ ஒருத்தர் தான் ஒரு கோட்டையிலேருந்து, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கோட்டைன்னா அது மேலே அது சிவப்பு கொடி, செங்கோட்டை, அது செம்மையாக இருக்கும். ஆமாம். அந்த அந்த அவர் மூலமாக அதிமுகவில் வந்து யார்கிட்டயோ சொல்ல சொல்லி, ஐயா நீங்கள் ஒரு வழக்கு போடுங்க இந்த இடைத்தேர்தல் நிறுத்தணும்னு. நாங்கள் வந்து அந்த 4 பேரை நிறுத்தினா தானே இடைத்தேர்தல் நிறுத்தணுங்கிறீங்க. நாங்கள் அந்த 4 பேர் நிறுத்தலையா, அதுக்கு போயில வேறு யாரையோ எங்கள் ஆட்டில் தவேகா ஆட்டில் நிறுத்துகிறோம், நாங்கள் தேர்தல் நிறுத்துகிறோம், நாங்கள் நிப்பாட்டுறோம்னு சொன்னோம், அவங்கள வந்து நிற்க வைக்கிறோம்னா கோர்ட் என்ன சொல்லும்? தவேகால தான் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, வேற யாரும் அவங்க ஆட்களுக்கு ஏற்கனவே உள்ள ஆட்களுக்கு தானே கொடுக்குறேன்ட்டாங்க. ஆமாம், அப்படி சொல்லி கொடுத்துட்டா இப்போது என்ன ஆயிரும்? இவங்க ஆள் 5 பேர், திருச்சி கிழக்கு சேர்ந்து 5 பேர் தவேகாவுடைய ஒரிஜினல் தவேகா இவங்களே வந்துடுவாங்க. அதிமுகலேருந்து வந்தவங்க கொடுக்க வேண்டியதில்லை. எப்பா சட்ட சிக்கல், கோர்ட்டில் கேஸு கொடுக்க முடியல, நான் என்ன பண்ணுவேன்னா முடிஞ்சு போச்சு. இதில் இன்னொன்று, காங்கிரஸை கழட்டி விடுவதற்கும் ஒரு 5 நமக்கு ஏறி போச்சா? ஒரு கல்லில் 2 மாங்காயில் 3 அல்லது 4 மாங்காய் அடிக்கிற மாதிரி இப்படி வந்து விஜய் அவர்கள் யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு அரசியல் சாணக்கியராக வந்து திகழ்கிறார்னு ஒரு தகவல் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆக அதிமுக கேஸு போட்டது உண்மை, அது நாளைக்கு புதன்கிழமை விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்து அது ஓடும் அது. ஆனால் இதற்கு பின்னால் இருந்து தவேகா தலைமை தான் அந்த கோட்டையிலிருந்து அவர் மூலமாக, கோட்டையார் மூலமாக அதை வந்து அந்த பக்கம் தெரிவித்து நீங்கள் அப்படி ஒரு கேஸ் போடுங்க, நாங்கள் எங்கால நிற்க வச்சுக்கிறோம். இந்த 4 பேர் அது பரவாயில்ல. அது இந்த மாதிரி வரும்போது, ஒரு பெரிய ஒரு போர் வரும்போது ஆங்காங்கு சில இழப்புகள் வருது, சகஜம்தான். அதனால் வந்து இந்த 4 பேர் இவங்க 4 பேர் இப்போ கொடுக்கலன்றதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. அவங்களுக்கு பின்னால் பெரிய லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்க போகிறதில்ல. அப்போ அது உண்மையிலேயே இது வந்து தவேகா தலைமை தான் இது தூண்டி விட்டு செஞ்சுருந்தால், விஜய் வந்து மற்றவங்களாம் திமுக அதிமுகலாம் எதிர்பார்த்து, பாஜக காங்கிரஸ் எல்லாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் என்று நிரூபணமாகிறது. நடப்பதை பார்ப்போம். காதோடு அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.